என் சாமி பேசி 2 நாளாச்சு, என்னன்னே தெரியலையே என் சாமி. என் சாமி, என் சாமி, என்னன்னே எனக்கு தகவலே தெரியலையே என் சாமி. என் சாமி, என் சாமி, என்னன்னே தெரியலையே என் சாமி. என் சாமியை கொண்டாந்து நிறுத்திருங்களேன் என் சாமி. என் சாமி, என் சாமி, என் சாமி. என் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு என்ன விளைனே தெரியலையே என் சாமி. அண்மை செய்தி: துபாயில் பணியாற்றிய மயில் வாகனம் பயணித்த பேருந்து விபத்தில் சிக்கியதாக அதிர்ச்சி தகவலானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம் மாரிமுத்து, விவரங்கள். வணக்கம் சுபா. துபாயில் தொழிலாளர்கள் பயணித்த பேருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி அளவில் சுரங்கப்பாதையில் சென்றபொழுது செயல்பாட்டிலிருந்து சறுக்கி விழுந்து சாலையில் விபத்தானது கூறப்படுகிறது. இதில் 9 பேர் பலியானதாகவும் மேலும் பலர் படுகாயம் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இறந்தவர்களின் உடல்களை அந்நாட்டு காவல்துறையினர் அடையாளங்கள் கண்டு வருவதாகவும், இதில் இறந்தவர்களின் அஜ்மான் தலையகத்தில் உள்ள நிறுவனத்தில் கட்டுமான தொழிலில் 15 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள தேவேந்திரநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மயில்வாகனன் என்பவரும் தெரிய வந்து அங்கு பணியாற்றிய வந்தவர்கள் அவர்கள் உறவினருக்கு தகவல்கள் தெரிவித்தின் அடிப்படையில் கூறப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அந்நாட்டு அரசு இறந்தவர்களின் பெயர் பட்டியலை வெளியிடவில்லை. இதனால் மயில்வாகனன் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட உறவினர்கள் 2 நாட்களாக தொடர்புகள் எடுக்க முடியாததால் உறவினர்கள் கிராம மக்கள் பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். இந்திய தூதரகம் மற்றும் தமிழக அரசு இணைந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் பட்டியலை விரைந்து வெளியிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் திரு சிம்ரஜித் காலோன் அவர்கள் உடனடியாக விரைந்து நடவடிக்கையுடன் உறுதியளித்தார். சுபா, விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.